Yesterday our class is India is 10 events after reporting period. So India is 10 events after the reporting period. So in the class நம்ம என்ன பார்க்க போறோம்னா events after the reporting period நம்ம பார்க்க போறோம். First adjusting event and non-adjusting event அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். அப்பதான் events after the reporting period என்பது புரியும். So events ஒரு நிகழ்வு அது வந்து adjusting event non-adjusting event இருக்கிறாங்க. adjusting event non-adjusting event. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது இல்லை ஃபயர் ரெக்கார்ட் ஆகிறது இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாமா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இயர் இப்போ 24-25 தான் நடந்துட்டு உங்கள் ரிப்போர்ட்டிங் பீரியட் வந்து 31/3/2025 வச்சுக்கலாமே. இப்போ இது முடிஞ்ச உடனே ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்போ அப்ரூவல் பண்ணுவாங்க ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 25/8/2025 அன்னைக்கு தான் இதுதான் க்ளோசிங் டேட்டு. இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அப்ரூவல் பண்ணுறாங்க. யார்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் approved by board of directors. So financial statement is approved by board of directors only on 25/8/2025. Then in the events after the reporting period, after the reporting period, என்னது ஃபயர். இப்போ ஃபயர் ரெக்கார்ட் ஆனது வந்து என்னைக்குன்னா 2/5/2025 ஃபயர் ஆயிருக்கு. ஸோ ஃபயர் ஆகியிருக்கிறது வந்து 2025. இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபயர் அக்கர்ட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோடைய டேட் வந்து 31/3/2012. ஆனால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரூவல் பண்ணக்கூடியது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/8/2025. ஸோ ஃபயர் அக்கர்டு ஆனது 25/8. இது வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபயர் ரெக்கார்ட் ஆனதே வந்து ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு தான். இதோடைய எந்த ஒரு விஷயமும் முன்னாலே எக்ஸிஸ்டிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது என்னதுங்க நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்.
So board of directors, even though approved on 25/8/2025, but after the ஃபினான்ஷியல் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபயர் ஆகிருக்குது. அதோடைய எக்ஸிஸ்டிங் வந்து ப்ரீவியஸ் இயர், தட் மீன்ஸ் 31/3/2025 முன்னால் இல்லை. அதனால் இது வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு சொல்லலாம். சார் இப்போ அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 31/3/2025 இது ஃபினான்ஷியல் டேட்டு. நான் ஒருத்தருக்கு இந்த ரேட்டில் கடன் கொடுத்துருக்கு. சண்டே டேட்டாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். சண்டே டேட்டாஸ் அதுக்கு முன்னாலேயே ஒரு 30,000 ரூபா இருக்குது. $3 லட்சம். இப்போ 31/3/2025 எவ்வளோ இருக்குது? 3 லட்ச ரூபா இருக்குது. எப்படி வந்துச்சு அப்படின்னா, சத்யா sold goods to Raja for credit. 5 lakh. 31/3 என்னைக்கு எவ்வளோ இருக்குது? 3 lakh. அப்போ 2 lakh கொடுத்துக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யல, ஒரு மிச்ச அமௌண்ட்டு தரல. சத்யா கேஸ் அகெயின்ஸ்ட் ராஜா. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா, 2/5/2025. 2/5/2025 நடக்குது. சத்யா கேஸ் அகெயின்ஸ்ட் ராஜா. ராஜா பேங்க்ரப்ட் ஆயிட்டார். ஸோ கண்டிஷன் எக்ஸிஸ்டிங். அப்போ வந்து எனக்கு 5 அவுட்னு கிடைக்காது நம்ம அமௌண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவல் ஆகிறது வந்து அதே என்னன்னா 25/8/2025 தான் ஆகுது. ஸோ இது எக்ஸிஸ்டிங் ஈவெண்ட்டு நான் எக்ஸிஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்னா, நான் ப்ரொவிஷன் தான் பண்ணி பேட் அட்டன் போடும்போது, சரி இது ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு, அப்ரூவலுக்கு அங்கே தான் போகுது, இங்கே தான் அப்ரூவல் ஆகுது. இது வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that sales existed on before 31/3/2025, பட் அந்த விஷயம்தான் என்னவாகுது, எனக்கு பணம் தராமல் போயிடுறாங்க இல்லையா. அப்போ இதை நான் வந்து 31/3/2025 பேலன்ஸ் ஷீட்லேயே என்ன செஞ்சிடணும், காமிச்சிடணும். ஸோ அந்த 5 லட்சத்தில் 3 லட்சம் தான், சரி 5 லட்சம் 2 லட்சம் தான் வந்து மிச்சம் 3 லட்சம் வரை இன்னும் வராது அப்படின்னா, அந்த 3 லட்சத்தையும் நான் பேட் அட்டை காமிச்சிட வேண்டியதான். ஸோ இதுதான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்னா நடந்தது பின்னால் தான், கேஸ் போட்டது 2/5 தான், பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சு தான் நீங்கள் கேஸே போட்டுக்கிறீங்க. ஈவன் தோ அதோடைய டிரான்சாக்ஷன் முன்னாலே நடந்திருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னால் நடந்திருக்குது. ஃபினான்ஷியல் இயருக்கு, அதாவது ஃபினான்ஷியல் ஃபைனான்சிங் டேட் 31/3/2025 அதுக்கு முன்னாலே நடந்திருக்குது. இருப்பினும் அதோடைய எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுனால, அது எக்ஸிஸ்டிங் முன்னாலே இருக்கிறதுனால அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபயர், இந்த சேம் கேஸ் தான். ஃபயர் அக்கராச்சு. ஏன் இந்த ஃபயர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்போது, ஃபயர் நடந்த அன்னைக்கு இதோடைய ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங் எதுவுமே கிடையாது. இது வந்து சடனாக நடக்குது. ஸோ இது வந்து சடனாக நடக்குது, எக்ஸிஸ்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அது வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு. அதனால் நம்மளுடைய பிஎன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் இது காமிக்க முடியாது. அந்த வஸ்து, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24/5 காமிக்க முடியாது. ஆனால் இங்கே 24/5 என்ன செய்யலாம், காமிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் சொல்லுவாங்க. அப்போ இந்த சண்டே டேட்டாஸ் வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாகவும், ஃபயர் வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாகவும் நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இதான் பேசிக்ஸ்.